சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே மறுபடியும் தொலைக்காட்சியில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழு எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு மதுரை பகுதியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பாரானால் எங்கள் ஆலயத்தில் ஒரு நாள் நீங்களும் வந்து விசிட் பண்ண ஆராதிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவரிடத்துல நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு அழகான உவமையும் ஒரு அழகான காரியத்தையும் கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுகிற உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியான சில காரியங்களை நான் கற்றுக் கொடுத்து போகிறேன் உங்கள் வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் எடுத்தோடனே எல்லாரும் சொல்லிடுவாங்க, ஓ இங்க கழுதை இல்லையா வந்துட்டு இருக்கு, கழுதை இப்போதானையா முடிஞ்சு ஓசன்னா பாடுவோம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் இன்னும் 3-4 விசேஷங்கள் இருக்கிறது என்பதை நான் அறிய தருகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நம்ம இந்த நாளிலே தியானிக்கக்கூடிய வார்த்தை 22ஆம் வசனத்தையும் 23வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று. இந்த பாயிண்ட் கொஞ்சம் நல்லா கவனிங்கம்மா. இந்த பாயிண்ட் கொஞ்சம் நீ கூட அடிக்கோடிட்டு வச்சுக்க மக்களே. ரொம்ப வாழ்க்கையில பிரயோஜனமானதா இருக்கும். தான் சொன்னதன்படி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று. ஆமென். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பெரிய கைத்தட்டல் போடுங்களேன் பாப்போம். ஹல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து தேவன் பேசுகிறார். அந்த விசுவாசத்தினால நீங்க சந்தேகப்படாமல் மட்டும் உங்கள் இருதயத்தில் ஒரு டிசைட் பண்ணிக்கொண்டு தீர்மானம் எடுத்துக்கொண்டு எதை நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் உங்களால என்ன செய்ய முடியுமா? செய்ய முடியும். உண்மையாவே நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த திருச்சபை மக்கள் நீங்கள் ஒத்துக்கொள்வீங்க, எல்லாவற்றையும் மோசஸ் மாரியப்பன் பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு செய்யல, இனிமேலும் செய்ய போறதும் இல்லை. விசுவாசத்தில் நடக்கும் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவருடைய நாமத்தில் சந்தேகப்படாமல் செய்கிறேன். ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கடந்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லும் போது யாருக்கிட்ட சொன்னாரு? யார் அங்க இருந்தா? வேதத்தை படித்தவர்களுக்கு தெரியும், சீடர்களும் வேத பாரகர்களும் இருந்தார்கள். அப்படித்தானே? அப்ப சீடர்களுக்கு விசுவாசம் இல்லையா? இருந்துச்சு. ஆனா என்ன இருந்துச்சுன்னா சந்தேகப்பட்ட விசுவாசம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறது காரணம், நடக்குந்தேன் பிரதர், நடக்குந்தேன் தம்பி, எனக்கு நடக்குமா? நிச்சயமா சொல்றேன் உனக்கு நடக்காது. நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு நடக்காது. ஆனா மழையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லியிருக்கிறாரு, தள்ளுண்டு போய் கடல்ல விழுன்னு சொல்லியிருக்காரு, என் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. நான் விசுவாசிச்சு சொல்றேன் எனக்கு நடக்கும்னு சொல்லி பாருங்களேன். முழங்காத முழங்கால்களையும் முடக்க பண்ணுகிற தேவன் உங்க முழங்கால்களிலும் இருக்கிற பலகீனத்தை இன்றே இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தினால் எடுப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள என்ன வந்துருது தெரியுமா? சந்தேகம் வந்துருது. சரி, சீசர்களை பத்தி சொன்னாரு, சீசர்களுக்காக சொன்னாருன்னு சொல்றல, அதையும் நீங்க வேத வசனத்துல தெரிஞ்சுக்கிறோம்ல. அதுல 12வது வசனத்தை கொஞ்சம் வாசிமா.
அதிலே 12வது வசனம், கொஞ்சம் மேல போய் 12வது வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து, சரி 13 கூட வாசிச்சிருங்க. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார்கள். அத்திப்பழ காலமாய் இல்லாதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் இல்லாமல் கனிகள் வேறொன்றும் என்ன செய்யப்படவில்லை, காணவில்லை. அப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? அப்பொழுது இயேசு அதை பார்த்து இன்று முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னுடைய கனி என்ன செய்ய மாட்டான், புசியாதிருக்க கடவன். ஆமென் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டாரு. கடந்து போய் சர்ச்சுக்குள்ள நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது. அதை பற்றி சொன்னால், அதை வச்சு தனியாக உனக்கு நாங்கள் காணிக்க கொடுக்குறோம், ஏழை உடலைனா எப்படியா காணிக்க கொடுக்குறது அப்படிம்பீங்க. காணிக்க நீங்கள் கொடுத்தாலும் நடக்கும், கொடுக்காட்டாலும் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இது அவருடைய வார்த்தையில் நடக்கிற, விசுவாசத்தில் நடக்கிற ஊழியம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் மோசஸ் மாரியப்பன் எதுக்கு வேணாலும் கூல கும்பிடு போடுவான், காணிக்கைக்கு மட்டும் கூல கும்பிடு போடவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், கடலே தள்ளுண்டு போய் உள்ளுன்னு சொன்னா என் இருதயத்தில் டிசைட் பண்ணிட்டா, தீர்மானம் பண்ணிட்டா நடக்கும்னா, நீங்க அடைச்சா இன்னொரு வழி திறக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்பி வர்றாங்க. என்ன நடக்குது? 18வது வசனத்தை வாசிமா. அதை வேத பாதகரும் 17 கூட வாசிக்கமா. என்னுடைய வீடு, சரி வேண்டாம் 20 வாசிங்க, சம்பவத்துக்கு போயிருவா நேர. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போய் இருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அந்த சம்பவத்தை நினைக்கிறார். ஐயோடு அப்பா, ஒரு நாள் ஆண்டவர் இதை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அதனாலதான் அந்த வார்த்தையை ஊழியக்காரனுக்கும் கொடுத்தாரு. நீ சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை. அதனாலதான் மனசார சில நேரத்தில் சண்டை போட்டா கூட எனக்கு அப்படியே வாயை மூடிட்டு போயிடுறேன், கூட குறைச்சி ஏதாவது வார்த்தையை பேசிடக்கூடாதுன்னு. ஏன்னா நான் சொல்லி அது உங்களுக்கு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எனக்கு, நீங்க பாரப்படுறீங்களோ இல்லையோ, எனக்கு ஒரு குடும்பத்தை காயப்படுத்திட்டோமேங்கிற வேதனை வந்துடும். அல்லேலூயா. ஒரு நாள் ஊழியக்காரன் என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. சரி வாசிருமா. ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். பாத்தீங்களா? இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்றே என்றான். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். நான் சொல்லிட்டேன்லப்பா, அது என்ன செய்யும், அப்படித்தான் ஆகும். ஆகையினால நீ என்ன செய்ய, விசுவாசமாயிரு. அதனால தான் சொன்னாரு, அப்படி விசுவாசிக்கிறவன் எப்படி விசுவாசிக்கணும், ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, சாபமா இருந்தாலும் சரி, நீ சொல்ற காரியம் விசுவாசத்தோட மட்டும், சந்தேகப்படாமல் மட்டும் விசுவாசித்தால் அது என்ன செய்யும், அப்படியே நடக்கும். நான் இதை சபிச்சுட்டேனா, எதுக்கு இதை செஞ்சிருப்பாரு அப்படின்னு நான் எனக்குள்ள ஒரு கற்பனை பண்ணி பார்க்கும்போது, இந்த சீஷர்கள் எத்தனையோ அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டாலும் கூட என் ஆண்டவர் மேல அப்பப்போ சந்தேகம் வந்து தனியா 2 பேர் 3 பேர் போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை கூட இதே மாதிரி இன்னொரு சம்பவத்திலையும் போட்டிருக்கு பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை கொஞ்சம் வாசிமா. இயேசு பிரதியுத்தரமாக 15வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது அங்க ஒருத்தன் எப்படி இருக்கிறான், லேசா அந்த வசனத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுமா. ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியும் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் முடியவில்லை, கூடவில்லை. ஆனா ஆண்டவரிடத்துல வந்துட்டாங்க. ஆண்டவர் கொஞ்சம் கோபத்தோட சொன்னால், நான் உங்க கூட எது வரைக்கும்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விடுதலை ஆக்கிட்டு அங்கேயும் ஒரு ஓமையை சொல்றாரு. சந்தேகப்படுறதுனால தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியல. சரி தொடர்ந்து வாசிங்க 20வது வசனத்துல இருந்து சீக்கிரம். இயேசு பிரதியுத்தரமாக விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். ஆமென். எதுவரைக்கும் நம்ம கூட இருக்க முடியும்? எவ்வளவு பேர் எவ்வளவு காரியங்களை இந்த பூமியில ஆண்டவர் செய்ய வேண்டியிருக்கு. நம்ம கிட்டே உட்கார்ந்துருக்க முடியுமா? 4 நாள் ஜெபம் பண்ணேன்,
5 நாள் ஆச்சு, இனி அவரை விட்டுருவான், விட்டுட்டு போ, அவரும் உன்னை விட்டுட்டு போயிடுவார். விளங்குதா? ஆனால் சந்தேகப்படாமல் கடைசி வரைக்கும் கர்த்தரை பற்றி பிடிச்சு உங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணின விஷயத்துல நீங்க காத்திருந்தா, இந்த மோசஸ் மாரியப்பன் இத்தனை வருஷம் இத்தனை காலம் ஊழியத்தில் நிற்க முடியுதுன்னா, என்ன போல எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாம் கீழே இருந்து மேலே வந்தாங்கன்னா, நீங்க இன்னைக்கு கூட இந்த வசனத்தின்படி இவ்வளவு அழகா எளிய முறையில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை நான் விசுவாசிப்பேன், அதன்படி என் விசுவாசத்தை பலப்படுத்துவேன். சீடர்களைப் போல சந்தேகப்பட்ட விசுவாசம் எனக்குள் இராது, எனக்கு நடக்கும்னு சொல்லி பாருங்க. உங்க வீட்டில், உங்க பிசினஸ்ல, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பார்க்காத காரியத்தை பார்ப்பீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அப்புறம் நடக்க போகுதுன்னு சொன்னீங்கன்னா திரும்பவும் என்னதான் சொல்ல வேண்டியிருக்கும். வாசிமா, தொடர்ந்து வாசி மக்களே. இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. சரி. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தன்னித்து வந்து, பாத்தீங்களா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, சந்தேகம் இருக்கிறனால தான் ஆண்டவர் சவிச்சு கூட அதை என்ன செஞ்சாரு, ப்ரூவ் பண்ணாரு. நீ இருதயத்துல மட்டும் சந்தேகப்படாம விசுவாசிச்சுட்டேன்னா, சாபமா இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருந்தாலும் நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கிறதன்படி நடக்கும். உண்மையா சொல்றேன், நடந்து கொண்டும் இருக்கிறது, நடந்ததற்கான அடையாளமும் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் அத்திமரம். அதுதான் என்னது? அத்திமரம். அவர் ஆசீர்வாதத்துக்கு சொல்லணும்னா எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம். அப்ப ஏன் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கு? நமக்குள்ள இருக்கிற சந்தேகம். உண்மையா பையா? போன வாரம் பிள்ளை ஒரே வெயில் பிரதர், இந்த வாரமும் வெயில் அடிக்குமான்னு தெரியல, மழை பெஞ்சாலும் பெய்யும் அப்படின்னா மழையும் வெயிலும் நீங்க பார்க்க வேண்டியதில்லை. என்னை கர்த்தர் போஷிப்பார், எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி நடத்துவார், என் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைங்களோட என் குடும்பத்தினுடைய நிலைகள் கர்த்தருக்கு தெரியும், நிச்சயமா என்ன வெட்கப்படுத்த மாட்டாருன்னு சொல்லி பாருங்க, நடக்கும். நீ உட்காந்து இங்கேயே இப்பயே காலத்தையும் நேரத்தையும் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த காரியத்தையும் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. சில பேரை நான் பார்த்துருக்கேன், கார்ல எடுத்து திங்ஸ் எல்லாம் வச்சிருவாங்க. கார்ல எடுத்து திங்ஸ் எல்லாம் வச்சிருவாங்க வெளியூருக்கு கிளம்புறதுக்கு. அப்பவும் சந்தேகம் வரும், எப்படி போயிட்டு அந்த விசேஷத்துக்குள்ள வந்துருவோமா, இங்க இதை ஒழுங்கா ஏற்பாடு பண்ணுவாங்களா, இது நடந்துருமா, அது நடந்துருமா. கடைசியில் எல்லாமே என்ன செஞ்சிடும், கெட்டு போகும். போற வேலைக்கு விசுவாசத்தோடு எல்லாம் நேர்த்தியாய் செய்ய தேவனால் முடியும், எல்லாவற்றையும் ஒழுங்குங்கிறமாய் நடத்த தேவனால் முடியும். நான் போயிட்டு போற காரியத்தை முடிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லா வருவேன்னு சொல்லி பாருங்களேன், எல்லாமே நேர்த்தியா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, தனித்து போனார்கள். இன்னொரு வசனம் அதுல தேவைப்படுது, வாசிமா. அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். பாத்தீங்களா, அவிசுவாசமும் சந்தேகமும் இருக்கிற எந்த மனிதனாலும் எந்த காரியத்தையும் செய்துவிட முடியாது. ஆனால் விசுவாசம் உள்ள மனிதர்களால ஒரு கடலை பார்த்து நீங்க பெயர்ந்து போய் தள்ளுண்டு போய் கடல்ல உழுன்னு சொன்னா கூட, கல்லை பார்த்து சொன்னா கூட அதுவா தன்னால நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு ஏன் நடக்கலைன்னா, சந்தேகப்படாமல் நாம் விசுவாசிக்கிறது இல்லை. இன்னொன்று, அவிசுவாசத்தினால் அந்த காரியங்கள், எந்த காரியமும் நமக்கு என்ன செய்யாம இருக்கு, கூடாம இருக்கு. என்ன பிரதர் செய்யறது, நானும் சந்தேகப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆதாம் கிட்ட பேசுன மாதிரி அப்பப்ப யாவாளுகிட்ட பேசுன மாதிரி பெசாசு வந்து பேசியிருந்தே பிரதர். அங்க போலாமா, இங்க போலாமா, அவன் கூட போலாமா, இவன் கூட போலாமா. ஹலோ சிஸ்டர் இருக்கீங்களா? ஹலோ பிரதர் இருக்கீங்களா? எங்க இருந்தாலும் பிசாசு பேசும். ஆனா உங்களுக்கு ஒருத்தர் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. நீங்க இருதயத்துல மட்டும் சந்தேகப்படாமல் கேட்டா எந்த பிசாசையும் நீங்க கட்டி ஜெபிக்க முடியும் உங்களால. அல்லேலூயா. சீடர்கள் போனாங்க, இயேசு சொன்னதுனால போனாங்க. ஆனா விசுவாசித்து என்ன செய்யல, போகல. அதுதான் அங்க கருத்து. உண்மையா பையா? விசுவாசித்து போயிருந்தா ஆண்டவர் ஏன் கேட்க போயிருக்கிறாரு? உங்க அவிசுவாசத்தினால அது நடக்கலப்பான்னு ஏன் சொல்ல போறாரு சொல்லுங்க? சொல்ல மாட்டார்ல. அங்க என்ன இருந்துச்சு? இயேசு சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு போனாங்க. ஆனா விசுவாசம்
இல்லை, குறைவாக இருந்தது. அவ்வப்பொழுது அவிசுவாசம் தலை தூக்கினது. ஆகையினாலதான் தனியா வந்து கேட்கிறான், எப்படியா நடந்துச்சு, எப்படியா நடந்துச்சு. அங்க பேதுரு பாத்தீங்களா நினைவு கூர்றான், ஐயோ ஆண்டவர் சொன்னாரு சவிச்சது கூட ஆயிடுச்சப்பா, சவிச்சது கூட ஆயிடுச்சப்பா. அவர் சொன்னா எதுவுமே நடக்குங்க. காற்றுக்கும் கடலுக்கும் கரை வைக்கிற தேவனுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதே மதுரை பட்டணத்துல 2018 நான் ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போனேன். காலவாசல் பகுதியில் உண்மையா சொல்றேன், நான் யாரை குற்றப்படுத்த சொல்ல, the famous feminine star ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஊழியக்காரங்கள்ட்டையும் அந்த சிஸ்டரை கூட்டிட்டு போயிட்டாங்க. காலவாசல்ல இருக்கிறாங்க, பைபாஸ்ல இருக்கிறாங்க, எல்லா ஊழியத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. கடைசியாய் ஓரங்கட்டப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட என்று நினைத்த என்கிட்ட கொண்டு வந்தாங்க. நான் எத்தனை நாள் ஜெபிச்சேன் தெரியுமா? 7 நாள் மட்டும்தான் அந்த வீட்டில் உட்காந்து பாஸ்டிங் போட்டு ஜெபித்தேன். இன்னைக்கு அந்த மகள் 2வது குழந்தைக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. சென்னை தாம்பரத்தில் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை விட அவங்களுடைய தாயார் அந்த பிள்ளையை விட்டு பிரியவே முடியாத நிலையிலே மாத்திரைகளை மருந்தை கொடுத்த தாயார் இன்றைக்கு தன் மகனோடு அமெரிக்க தேசத்தில் செட்டில் ஆகியிருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப மோசஸ் மாரியப்பன் என்ன பலமா இருக்கு? பலம் கிடையாது, அந்த பலத்தை உண்டு பண்ணுகிற விசுவாசம் இருக்கு. இது ஜெபித்தால், இது ஜெபிக்கும் போது மாறும், விலகும் என்று தீர்மானித்தேன், திட்டமிட்டேன், இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தேன். அந்த பொண்ணு பேர் கூட சொல்றேன் பாத்துங்க, வெல்ரோஸ் பாப்பா பேர், அந்த சிஸ்டர் பேர் வெல்ரோஸ். இன்னைக்கு 2 குழந்தையோடு இருக்கிறாங்க. 2 குழந்தைக்காக தயாராகி கொண்டிருக்கிறாங்க. முதல் குழந்தை இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரசவ காலங்களில் இருக்கிறாங்க. செகண்ட் பேபிக்கு. எப்படி முடியுது? விசுவாசிக்கணும், சந்தேகப்படாமல், அவிசுவாசப்படாமல் விசுவாசிக்கணும். அப்படி நடக்கும்போது தான் நடக்கும். அதுக்கு இன்னும் கூட இந்த மண்டைக்கு எனக்கு உரைக்கணுங்கிறதுக்காக இன்னும் பேசுறாரு பாருங்க ஆண்டவர். வாசிமா, அதை கொஞ்சம் வாசிச்சிருமா. 22 வரைக்கும் தேவைப்படுது, வாசிச்சிருமா. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், அப்ப எந்த அளவுக்கு குறைவா இருந்திருக்குன்னு பாருங்க. இது நமக்கு சொல்லப்பட்டதா? நமக்கும் தான். ஆனா ஆரம்பத்துல யாருக்கு தான் சொல்லப்பட்டது? சீஷர்களுக்கு. அப்ப அவங்களுக்கே அப்படி இருந்துச்சுன்னா நம்ம நிலைமை ரொம்ப ரொம்ப கீழே தான் இருக்கு விசுவாசத்துல. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், சீஷர்களுக்கே கடுகுன்னா அதை விட பொருள் எதுன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க, என் விசுவாசத்தினால் நான் ஜெயிக்க உதவி செய்யுங்க, என் விசுவாசத்தினால் அநேக ஆசீர்வாதங்களை பெற எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா இன்னைக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? திரும்பி வாசிக்கிறோமா? கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று. கைகளை தட்டுங்க ஐயா, கைகளை நல்லா தட்டுங்களேன். புரிஞ்சா? ஆண்டவர் சொல்றாரு, உங்க மேலையும் என் மேலையும் விசுவாசம் வைத்து அநேக ஊழியக்காரர்கள் இதை நினைத்துதான் இந்த வார்த்தையை பற்றி பிடித்துக் கொண்டதான் திருச்சபைகளுக்கு மேல் திருச்சபை, ஊழியங்களுக்கு மேல் ஊழியங்கள், தன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் சொல்லுங்க, என்னாலும் என் இயேசுவை விசுவாசிக்கும் போது எதுவும் கூடாத காரியம் இல்லை. ஆமென் என்று சொல்கிறவங்க ஆமென். நீங்க விசுவாசித்தா நடக்கும். வாசிப்பா, தொடர்ந்து வாசிப்பா. கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த ஜாதி பிசாசு ஆமென் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். பாத்தீங்களா? அவர் விசுவாசத்தோடு இருந்தார், ஜெபத்தோடு இருந்தார், இன்னொன்னு உபவாசத்தோடு இருந்தார். அதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா எது இருக்குதோ இல்லையோ, அடிப்படையில் ஒவ்வொரு கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய மக்களுக்கு சந்தேகப்படாத விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் எல்லார்கிட்டயுமே இருக்கு. விசுவாசம் இல்லைன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்க மாட்டீங்க. இப்போ கூட மாஸ்டர்ஸ் மாரியப்பன் நல்லா 2 பாட்டு கிட்ட பாடிக்கிட்டு பேசுவாரு அப்படின்னு டிவியை பார்க்க மாட்டீங்க. ஆனா அப்பப்ப என்ன வந்துருது? சந்தேகம் தலை தூக்கி விடுகிறது. இப்போ வந்துருமா மார்க்கு 11க்கு 23க்கு. அதுல ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும். உங்கள் இருதயத்துல இது நடக்கும் என்று நிச்சயித்து கொண்டா அது என்ன ஆகும்? சொன்னதன்படியே நடக்கும். அப்படித்தானே அங்க போட்டிருக்கு. தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று. ஆமென்.
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, இது யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு ஒரு 3 பேரை மட்டும் காமிச்சிட்டு இன்னைக்கு நான் முடிக்கிறேன். ஏன்னா யார் இருதயத்தில் சொல்லி கொண்டால் சொன்னதன்படி யாருக்கெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும். சும்மா நடந்துச்சுன்னா ஏங்கிட்டு மீட்டிங்கை முடிச்சு விட்டேன்னா நான் நடந்து போயிடுவேன். அப்படிதானங்க? சர்ச்சை முடிச்சு விட்டு ஆத்மா போட்டேன்னா நான் நடந்து போயிடுவேன். நீங்க நடந்துலாம் போகலையே, நல்லா ஆட்டோவில் தானே உங்களை அனுப்புறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்துறோம். அல்லேலூயா. சரி, முதல் ஃபெமினியன் ஃபேமஸ் அப்படின்னு சொல்றவரு தாவீதையே பார்த்துருவோமே. 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். நம்ம அதிகமாக தியானிச்சிருக்கிறோம். ஆனால் நமக்கு அறிவு ஞானம் வேத ஞானம் இன்னும் இருந்தா நம்ம சந்தேகப்படாம என்ன செய்வோம்? விசுவாசிப்போம். விசுவாசித்த காரியத்தை இருதயத்தில் டிசைட் பண்ணி வைத்துக் கொண்டு அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் மாறுவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசிமா 32 1 சாமுவேல் 17:32. தாவீது சவுலை நோக்கி, ஏன்னா சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால நான் ரொம்ப நீட்டி சொல்ல விரும்பல, டைம் ஆயிடுச்சு. இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. எவன் நிமித்தம்? கோலியாத்தின் நிமித்தம். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். ஆமென். எப்படி டிசைட் பண்ணிட்டாரு பாத்தீங்களா? எப்படி தீர்மானம் பண்ணிட்டாரு? அவனை குறித்து சொல்லும்போது அவனுடைய பராக்கிரமத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அவனுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவன் தாவீதோட பெரிய ஆளு எல்லா விஷயத்திலும். அதை சவுலே அடுத்தடுத்த வசனத்துல சொல்றாரு. ஆனாலும் அவன் சொல்றான், இவன் நிமித்தம் நீங்க யாரையும் கலங்க வேண்டாம். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 36 வாசிமா. 36. சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றைப் போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தானே. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் இதான் தீர்மானம். இப்படி என்னைக்காவது எடுத்திருக்கீங்களா நீங்க? அவன் எடுக்கிறான் பாருங்க. உங்கள் இருதயத்தில் நீங்கள் சொல்லி கொண்டால் நாங்க போட்டிருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவன் இருதயத்தில் சொல்லி கொண்டான். இவங்களுடைய நிமித்தமா, இவனுடைய நிமித்தமா, இந்த கோலியாத்து பயலுடைய நிமித்தமா நீங்க அப்படி கோலியாத்துங்கிற இடத்துல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் போட்டு இன்னைக்கு நீங்க சொல்லணும், இனிமே இந்த காரியத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன், இனிமே என் மக பிரசவத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன், இனிமே என் மக வேலையை குறித்து நான் பயப்பட மாட்டேன், இனிமே என் மக வாங்கி இருக்கிற கடனை குறித்து நான் பயப்பட மாட்டேன் சொல்லிட்டீங்கன்னா நடக்கும். சரி, வசனத்தை வாசிச்சிருமா. கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். தப்புவித்தது உண்மை என்றால், தீர்மானித்தது நடந்தது உண்மை என்றால், விசுவாசித்ததை அவன் பெற்றுக்கொண்டது உண்மை என்றால், இன்றைக்கு நீங்களும் இதை நான் கேட்டிருக்கிறதோடு நின்று விடாமல் என் இருதயத்தில் தீர்மானிக்கும் போது என் குடும்பத்திற்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு தடையாய் இருக்கிற எல்லா காரியத்திலும் தீர்மானித்து என் இயேசுவை நோக்கி விசுவாசிக்கும் போது நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லுங்கள். மாராவின் கசப்பை மதுரமாய் மாற்றின தேவன் இன்று வரைக்கும் கோலியாத்தை முறியடிப்போம் என்று பாட வைத்திருக்கிற தேவன் உங்கள் வீட்டிலும் நீங்களும் வாயை திறந்து பாடுகிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் அதற்கு ஒன்றுதான் தேவை, உங்கள் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதையும் சுதந்திரிக்கலாங்க, எதையும் சுதந்திரிக்கலாம். நான் ஒவ்வொரு கிறிஸ்துமஸை நடத்தும் போது பத்திரிக்கை அடிக்க கூட காசு இல்லாமல் இருந்திருக்கேன். ஆனால் விசுவாசத்தினால் சுதந்திரித்திருக்கிறத எங்க யூடியூப் சேனல் போனா நீங்க பார்க்கலாம். கரங்களை தரிக்கத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதையும் சுதந்திரிக்கலாம். ஆனா என்ன பண்ணணும் தெரியுமா? அவிசுவாசமோ சந்தேகப்படாத விசுவாசமோ உங்களுக்குள்ள இருக்கணும். ஏன் அது அத்திமர காலங்கள் பல காலங்கள் இல்லாம இருந்தும் கூட ஆண்டவர் அதை சவிச்சிட்டார் தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிற சந்தேகம் போகணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் அவன் நம்மை விட பெருசான காரியங்களை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆசை இயேசுவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஆசையில தான் மோசஸ் மாரியப்பனும் ஜெபத்தோடு உங்க விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்கு பேசிட்டு இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். எல்லாரும் எழும்பி நிற்போம், ஜெபம் செய்வோம். எல்லாரும் எழும்பி நிற்போம். இந்த விசுவாச வார்த்தையை நீங்க வேதத்துல எத்தனையோ முறை படிச்சிருக்கலாம் சிஸ்டர், படிச்சிருக்கலாம் பிரதர். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அபியாசப்படுத்தி ஆண்டவரிடத்துல நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். நீங்க சொல்ற காரியம், நீங்க விசுவாசிக்கிற காரியம் நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியே உங்க விசுவாசத்தை
ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் நிச்சயமா இந்த நாட்கள்ல இந்த சபையில நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும், தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்வார். ஒரே ஒரு காரியம் தான், 2 கண்ணு தெரியாதவர் சந்தேகப்படாம ஊழியம் செய்யறாரு. இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தினார், இனி நடத்துவார்னு சொல்லி பாருங்க, உங்களை நடத்துவார். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி அவருடைய வல்லமையினாலே, அவருடைய வரங்களினாலே, அவருடைய மகிமையினாலே இந்த ஊழியம் நடக்கிறதுனா, இப்போதும் நான் சந்தேகப்படாம விசுவாசிக்கும் போது என் பிள்ளைங்க இழந்திருக்கிற தொழில், என் குடும்பம் இழந்திருக்கிற பிரச்சனைகளிலே எல்லாவற்றையும் தேவன் சந்தேகப்படாமல் இருதயத்தில் தீர்மானிக்கும் போது, ஓ அந்த நாகமானுக்கு ஒரு அடிமை பெண் உறுதியாய் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்றால், இன்னைக்கு பலகீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்கிற வேத வார்த்தை உறுதிப்பட்டு கொண்டிருக்கிறதை இந்த 2 கண்ணு சகோதரனும் தெரியாத நிலையிலே இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்திலே அநேக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை போஷிக்கிறாங்கன்னா, என் பிள்ளைகளும் என் இருதயத்தில் தீர்மானிக்கிறேன், எத்தனை கடன் இருந்தாலும் அடைபட்ட வாசல் திறக்கும், எத்தனை பிரச்சனை இருந்தாலும் என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், எத்தனை பாரங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இயேசுவினிடத்தில் என் வாழ்வை ஒப்பு கொடுக்கும் போது, ஓ எல்லா தடைகளும் உடையும், எல்லா அதிசயங்களும் என் குடும்பத்துக்கு நேராக ஆண்டவர் திருப்புகிறார், ஆண்டவர் செய்கிறார். நான் கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாத தேவனை விசுவாசிக்கிறபடினால் அந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவின் நாமம் இன்னைக்கு எனக்குள்ளே பலமாய் இறங்குவதாக என்று சொல்லி, அவருடைய விசுவாசம் அவர் வைத்து சவித்ததை போல, அவர் வைத்து ஆசீர்வதித்ததை போல, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறதை போல இன்றைக்கு திருச்சபையில் நின்று கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் போது நீங்கள் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பெற்றுக்கொள்ளாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென் என்று சொல்லுங்க, கரங்களை தட்டி. என் குடும்பத்தில் நன்மையான ஈவுகள் வரப்போகுது, என் குடும்பத்தில் பூர்ணமான வரங்கள் வரப்போகுது, என் குடும்பத்தில் இயேசு தருகிற சமாதானம் சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கும் போது வரப்போகுதுன்னு சொல்லுங்க. தளர்ந்து கிடக்கிற நிலை, பிரிந்து கிடக்கிற நிலை, கலங்கி போயிருக்கிற நிலை, கசங்கி போயிருக்கிற நிலை, கெட்டு போயிருக்கிற நிலை, பட்டு போயிருக்கிற நிலை, இந்த பாவியை கொண்டு பேச வைத்திருக்கிற ஆண்டவர், தகுதி இல்லாத என்னை கொண்டு தகுதிப்படுத்தி இருக்கிற ஆண்டவர், கிருபை மேல் கிருபை வைத்து இந்த ஆலயத்தை நடத்த வைத்திருக்கிற ஆண்டவர் உங்களை கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்வார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி. எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்தாச்சு. நல்லா கையை தட்டுங்க. எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்தாச்சு. எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் தொழில வந்தாச்சு. எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க குடும்ப வாழ்க்கையில வந்தாச்சு. அப்படியே விசுவாசித்து கடந்து போங்க, அப்படியே விசுவாசித்து ஜெபிங்க. நிச்சயமா சொல்றேன், நான் இன்றும் சொல்றேன், நான் உயிரோடு இருப்பேன், பிரசங்கிப்பேன். 7வது மாத இறுதியில நீங்கள் சாட்சியாக மாறுவீர்கள். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, விசுவாச வார்த்தைகளை எத்தனையோ முறை நாங்கள் கேட்டாலும் சில நேரங்களிலே சந்தேகப்படுகிற அனுபவங்களும் அவிசுவாசங்களும் எங்கள் ஆசீர்வாதத்தை குலைத்து போடுகிறது என்பதை அறிந்தவனாய், உணர்த்தப்பட்டவனாய், நீர் போட்ட வார்த்தையை உடைய ஜனங்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிறேன். இன்றைக்கும் கூட நான் இதை சரிப்படுத்துவேன், என் விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைங்க குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுடைய கல்வி ஆசீர்வதிங்க, குடும்பங்களின் திருமண காரியங்களை ஆசீர்வதிங்க, குழந்தை பாக்கியத்தை ஆசீர்வதிங்க, புதிதான தொழில் தொடங்க ஆசீர்வதிங்க, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தேசத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை, எத்தனையோ குழப்பங்களை, எத்தனையோ சமாதான குறைவுகளை நாங்கள் கேள்விப்பட்டாலும் இம்மட்டும் நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறபடினால் நிற்க வச்சிருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து உம்மை விசுவாசித்து இந்த உலகத்தில் நீங்க தருகிற நாட்கள் வரைக்கும் உடைய ஊழியத்தை நிறைவேற்ற நீங்க கிருபை செய்யுங்க. இம்மட்டுமா எங்கள் ஊழியத்தோடும் எங்கள் பிள்ளைகளோடும் தொலைக்காட்சியில பார்க்கிற இந்த ஊழியங்களுக்காய் கொடுக்கிற ஜெபிக்கிற அத்தனை குடும்பங்களோடு கூட இருந்த தேவன் தொடர்ந்து கூட இருங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864246,482, IFSC கோட் SBIN 0015569.
உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.